பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் வெளியிடும். லஷ்கர்-இ-தொய்பா பொறுப்பேற்றிருந்த நிலையில் 4 தொடர்பாக விசாரணை தீவிரம். தாக்குதல் நடத்தப்பட்ட பஹல்காமின் பைரசன் பகுதியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆய்வு. ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோரும் ஆய்வு மேற்கொண்டனர். கனத்த இதயத்துடன் பஹல்காமில் அஞ்சலி செலுத்தியதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய யாரையும் விடப்போவதில்லை எனவும் உறுதி. பிரதமர் மோடி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சு. தீவிரவாத தாக்குதல் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட முடிவு என தகவல். பஹல்காம் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம். எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை தாங்கள் ஆதரிப்பது இல்லை எனவும் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் அத்துமீறி நுழைய முயன்ற 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஆயுதங்கள், வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் அறிக்கை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் வலுக்கும் போராட்டம். முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. காஷ்மீர் மலை பிரதேசங்களுக்கு செல்வோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக விமான சேவை கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வலியுறுத்தல். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தகவல். பஹல்காம் தாக்குதலில் இருந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பயங்கரவாத தாக்குதலை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் பேரவையில் பேச்சு. தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும். பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. உளவுத்துறையின் தோல்வியால் பஹல்காம் தாக்குதல் அரங்கேறியிருப்பதாக திருமாவளவன் பேச்சு. தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித் ஷா பதவி விலக வேண்டும் எனவும் விமர்சனம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்த உளவுத்துறை. தமிழக கடற்பகுதி மற்றும் வெளிப்பாட்டு தளங்களில் போலீசார் தீவிர விசாரணை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டதாக கூறுவதை ஏற்க முடியாது.
சட்டவிரோத பண பரிமாற்ற குற்றம் நாட்டு மக்களுக்கு எதிரான குற்றம் எனவும் உயர்நீதிமன்றம் காட்டு. துணைவேந்தர்கள் மாநாடு விவகாரத்தில் தமிழக அரசுடன் அதிகார மோதல் இல்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் தொடர்புபடுத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் அறிக்கை. மதுரை மாநகராட்சிக்கு மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் செலுத்த வேண்டிய 2 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி செலுத்தப்பட்டு விட்டது. கடன் இருந்தாலும் சித்திரை திருவிழா நடத்தலாம் என தெரிவித்த அமைச்சர் KN நேருவுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். கோல்டு விக் அணிந்து நூதன எதிர்ப்பு. பாதுகாப்பான ஒரு ஆட்சி கிடையாது. எங்க எடுத்தாலும் கழக செயலாளர் மகளிர் நிலைய செயலாளர் தமிழ்ச்செல்வியை கொடுத்தார்கள். மாண்புமிகு எதிர்கட்சிகள் என்ற சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை தொடங்கவும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. குமாரபாளையம் திமுக நகர்மன்ற செயலாளர் திமுகவின் நீண்ட நாள் நிர்வாகிகளை புறக்கணிப்பதாக புகார். தகராறின் போது திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த நிர்வாகி முதலமைச்சரின் படத்தை அவமரியாதை செய்ததால் பரபரப்பு. NLC-க்கு எதிரான போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யவும் அறிவுறுத்தல். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பேராசிரியர்கள் அரை நிர்வாண போராட்டம். மாநில கல்லூரியை தொடர்ந்து சைதாப்பேட்டை திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலும் போராட்டம். வரதட்சணை விவகாரத்தில் இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் மகள் மேலும் ஒரு புகார் மனு. கணவர் பல்ராம் சிங் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருப்பதால் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க கோரிக்கை. நெல்லையில் +1 +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணியை புறக்கணித்து ஆசிரியர்கள் போராட்டம். ஈட்டுப்படி 200 ரூபாய் வழங்கப்படாது என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு. செங்கல்பட்டு அருகே வருவாய் கோட்டாட்சியரால் பெண் உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு கிராம நிர்வாக உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டம். மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தி சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். சிவானந்தா சாலையிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக சென்ற ஓட்டுநர்கள் கைது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு. சிலிண்டரை பற்ற வைத்து தற்கொலை செய்து கொள்வோம் என குடியிருப்பு வாசிகள் மிரட்டல். மதுரை மேலூர் அருகே பாரம்பரிய முறைப்படி விமர்சையாக நடைபெற்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்தனர்.
கோவை மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை பகுதியில் உடல்நலம் குன்றிய காட்டு யானை 2ஆம் நாளாக சிகிச்சை அளிக்கும் பணி தீவிரம். ஆக்ரா சென்றடைந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடும்பத்தினர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் வரவேற்பு. ஹரியானாவின் குருகிராமில் பைக் ஓட்டிய இளைஞர்கள் மீது கொடூர தாக்குதல். கைது செய்யப்பட்ட 4வரும் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியீடு. ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. முந்தைய ஆட்டத்தின் தோல்விக்கு சன்ரைசர்ஸ் பழி தீர்க்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் குறைந்து 72,120 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,015 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.